அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவருடைய ஃபோட்டோ மற்றும் அவருடைய பேரை மட்டுமே வச்சு நம்ம விரும்பக்கூடிய நபரை வசியம் பண்ணக்கூடிய முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது வசியம் அப்படின்னா ஒருவரை மயக்கி தன் மேலே ஈர்ப்பு ஏற்பட வச்சு அந்த நபரை தன் சொல்படி கேட்க வச்சு செய்யக்கூடிய ஒரு பிரயோக முறை பேர் தான் வசியம். சரிங்களா? இந்த வசியக்கலையை பயன்படுத்தி நம்ம மேலே அதிகப்படியான அன்பை மந்திரங்கள் மூலியமாகவோ எந்திரங்கள் மூலியமாகவோ மூலிகை முறைகள் மூலியமாகவோ நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம மேலே எண்ணமே இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், இந்த முறையை பயன்படுத்தி நம்ம மேலே ஒரு ஈர்ப்பை உருவாக்க முடியும். சரிங்களா? சில பேர் காதலன் காதலிகள் என்ன செய்வாங்கன்னா, தன்னை விரும்புறதுக்கு, சரிங்களா, தன்னை நம்ம விரும்பக்கூடியவங்களை விரும்புறதற்காக அவங்க மேலே இந்த விஷயக்கலையை பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்மளை பற்றிய சிந்தனைகள் நம்ம மேலே ஒரு அன்பும் பாசமும் என்ன செய்ய ஆரம்பிக்குன்னா உருவாக ஆரம்பிக்கும். சரிங்களா? தன்னுடைய கணவனும் இல்லை தன்னுடைய மனைவியும் நம்மளுடைய பேச்சு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரயோக முறையை பண்ணி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்மளுடைய சொல் பேச்சு கேட்குற மாதிரி பண்ண முடியும். சரிங்களா? அதாவது இந்த வசிய பிரயோக முறையை பொதுவாக எந்த நாளில் பண்ணலாம் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் வசியம் பண்ணுறீங்க, யாருக்கு யாரை வசியம் பண்ணுறீங்களோ அவங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்குன்னு இந்த வசிய பூஜையை நம்ம தொடங்கலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா பௌர்ணமி, அமாவாசை, ரோஹிணி நட்சத்திரம், சரிங்களா, ரோஹிணி நட்சத்திரம் வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாட்களில் எந்த நாளாக வேணாலும் இருந்து தேர்ந்தெடுத்து இந்த வசிய பூஜையை நம்ம செய்யலாம். சரிங்களா? இந்த வசிய பூஜையை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வசியத்துக்கு உண்டான எந்திரத்தை நம்ம என்ன செய்யணும், ரெடி பண்ணணும். சரிங்களா? நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எந்திரம் தான் மோகினி வசீகர எந்திரம். சரிங்களா? இந்த மோகினி வசீகர எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் உங்களுக்கு தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்து அந்த செப்பு தகடை என்ன செஞ்சுக்கோங்கன்னா வரைஞ்சி அந்த எந்திரத்திற்கு மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் பண்ணி அந்த எந்திரத்தை சுத்தி பண்ணி பிடிச்ச பிறகு அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் மோகினி வசிய மை இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த மையை என்ன செஞ்சுக்குங்கன்னா அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் வச்சுக்குங்க. சரிங்களா? அப்படி அந்த மையப்பகுதியில் வச்சுட்டு அந்த எந்திரத்திற்கு சந்தனம், குங்குமம் இந்த இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்குங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்குன்னு பூஜை ரூமில் ஒரு தாம்பாள தட்டில் ஒரு வாழை இலை போட்டு அந்த முனி வாழை இலை இருக்குது பாருங்களேன், நல்லா முனி வாழை இலை 2 பக்கம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வாழை இலையை தாம்பாள தட்டத்தில் உங்களுக்கு நேராக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த சைடு உள்ள பாதியில் ஆண் பாவையும் இந்த சைடு உள்ள பாவையில் ஒரு பெண் பாவை போல், மனித உருவ பாவை போல் உங்களுக்கு எப்படி செய்ய முடியுமோ அதே தகுந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு சம்மந்தப்பட்டவருடைய புகைப்படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த புகைப்படத்தை அவருடைய தலைக்கு மேலே என்ன செஞ்சுருங்கன்னா கீழே சொருகி வச்சுருங்க. ஆண் படத்தையும் சொருகி வச்சுருங்க, பெண் பாவையில் பெண் படத்தையும் சொருகி வச்சுட்டு இந்த எந்திரம் ஏற்கனவே எழுதி வச்சுருப்பீங்கள்ல அந்த மோகினி வசீகர எந்திரம், சரிங்களா, அந்த எந்திரத்தை நீ ஏற்கனவே என்ன செஞ்சிடணும்னா 2 எழுதி வச்சுக்கிறணும். சரிங்களா? 2 எழுதி வச்சுக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு கீழே என்ன செஞ்சிடணும்னா யாருக்கு யார் வசியமானுமோ அவங்க 2 பேருடைய பேரையுமே அந்த எந்திரத்துக்கு கீழே எழுதிடணும். அதே மாதிரி 2 எந்திரத்துலையுமே எழுதி அந்த எந்திரத்தை சுருட்டி அந்த எந்திரத்தை என்ன செஞ்சிடணும்னா ஆண் உறுப்பு பகுதியில் சொருகி வச்சிடணும். சரிங்களா? அதே போல் அந்த இன்னொரு எந்திரத்தை சுருட்டி பெண் உறுப்பு பகுதியில் சொருகி வச்சிடணும். சரிங்களா? இப்படி சொருகி வச்ச பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த 2 பாவைக்கு இடையிலையுமே ஒரு சுத்தமான பசு நெய் ஊற்றி தீபம் போட்டுறணும். சரிங்களா? தீபம் போட்டுட்டு இதுக்கு முன்னாடி என்ன செய்கிறீங்கன்னா அதற்கு மேலே என்ன செய்கிறீங்கன்னா ஒரு வெற்றிலையில் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை வெற்றிலையில் மோகினி வசிய மைய கொண்டு அந்த வெற்றிலையில் என்ன செய்யணும்னா அந்த சக்கரத்தை ஒரு பத்தி குச்சியில் அந்த மையை தொட்டு அந்த வெற்றிலையில் என்ன செய்யணும் அந்த சக்கரத்தை வரையணும். வரைஞ்சிட்டு அந்த வெற்றிலையை என்ன செஞ்சுருங்கன்னா அந்த
பாவையோடைய தலைமாட்டு பகுதியில் மேலே வச்சுருங்க. சரிங்களா? இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு மல்லிகைப்பூவை கையில் எடுத்து மந்திரத்தை சொல்லி சொல்லி என்ன செய்யணும்னா அந்த பாவை மேலே போடணும். இதே மாதிரி 1008 தடவை அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த பாவை மேலே போடணும். சரிங்களா? இப்படி அந்த பாவை மேலே போட்டுட்டு என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, மந்திர உருக்கள் கொடுத்து முடித்த பிறகு அந்த ஆண் பாவையும் அந்த பெண் பாவையும் ஒருவர் மூஞ்சி ஒருவர் பார்க்குற மாதிரி அப்படியே அந்த 2 பாவையும் ஒன்றா சேர்த்து மஞ்சள் நூலால் அந்த 2 பாவையும் சுற்றி கட்டி ஒரு மண் குடுவைக்குள்ள வச்சு அடைச்சி மயானத்தில் கொண்டு போய் வட திசையில் கொண்டு போய் புதைச்சிட்டோம் அப்படின்னா, எண்ணி 21 நாட்களுக்குள்ளே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, நம்ம விரும்பக்கூடிய நபர் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மேலே ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். அன்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். நம்மளுக்கு என்ன செஞ்சுருவாங்கன்னா வசியமாகி போயிடுவாங்க. சரிங்களா? இது எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் சரி இந்த முறையை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா வசியம் பண்ணிட முடியும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான முறை. இது மோகினி வசீகர பூஜை. சரி இல்லை, இந்த முறையை இது இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. நான் வீடியோ பதிவில் சொன்ன மாதிரி எல்லாருமே இதை பண்ணலாம். சரிங்களா? அதனால் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற இருந்துச்சுன்னா அதை பண்ணுங்க. சரிங்களா? வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.